வணக்கம். வெள்ளிக்கிழமை நவம்பர் மாதம் 29ஆம் தேதி, குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் காலை 11 மணி 15 நிமிடம் வரை சுவாதி, அதன் பிறகு விசாகம். தேய்பிறை சதுர்தசி திதி காலை 9 மணி 8 நிமிடத்திற்கு ஆரம்பம். மீன ராசிக்கு சந்திராஷ்டம நாள். ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், விருச்சிகத்தில் சூரியன் புதன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மௌன விரதத்தை ஆச்சாரிய புருஷர்கள், அதாவது மகான்கள், சன்னியாசிகள்லாம் கடைப்பிடிக்கிறாங்க. நாம் தியானம், பஜனை, பூஜை இது போன்ற முறைகளிலே கடவுளை வணங்குகிறோம். ஆனால் ஆச்சாரிய புருஷர்கள் மௌன விரதத்தை ரொம்ப முக்கியமாக கடைபிடிக்கிறார்கள். மௌன விரதம் நாமும் கடைபிடிக்கலாமா? முடிஞ்சால் பண்ணலாம். உங்களுக்கு வேலையெல்லாம் அந்த மாதிரி அமைப்பு இருக்குன்னா பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா மௌன விரதம் கடைபிடிக்கலாம். மௌன விரதம் இருந்தால் ரொம்ப நல்லது. மனம் தூய்மையாகும் மௌன விரதம் இருந்தால். யார் ஒருவன் 12 ஆண்டுகளுக்கு பொய்யே சொல்லாமல் இருக்கிறானோ அவன் சொல்லுவதெல்லாம் பலிக்குமா. ஒரு சின்ன விளையாட்டு கூட, ஒரு தமாஷ் கூட பொய் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஒருத்தர் இருந்துட்டாங்கன்னா அப்புறம் அவங்க சொல்கிறது பலிக்குமா. அதனால தான் மகான்கள் தப்பித்தவறி கூட பொய் வந்துடக்கூடாது. அதுக்காக மௌன விரதம் இருக்காங்க. மௌன விரதம் இருந்தால் வாக்கு பலிதம் ஏற்படும். மௌன விரதம் இருக்கும் பொழுது மனம் அடங்கும். 1 வருஷம் மௌன விரதம் இருந்துட்டாலே மனசு அடங்கிடும், அலைப்பாயாது. எதை பார்த்தாலும் ஆசைப்படுறது, ஐயோ அது வேணும் இது வேணும், அந்த மாதிரி மனசு அங்கேயும் இங்கேயும் அலைப்பாயும். பார்க்குறதெல்லாம் வேணும்னு கேட்கும். மனம் ஒரு குரங்கு. அந்த குரங்கை எப்படி கட்டுப்படுத்தணும்? அந்த மனம் என்னும் குரங்கை கட்டுப்படுத்துவதற்கான ஆயுதம் என்ன அப்படின்னா மௌன விரதம். அதனால தான் எல்லோரும் மௌன விரதம் இருக்கலாம். நம்ம கூட வாரத்தில் ஒரு நாள் இருந்து பார்க்கலாம். வியாழக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிழமையில் ஃபுல் மௌன விரதம் இருக்கணும். பாக்கெட்டில் நான் சில துண்டு சீட்டெல்லாம் எழுதி வச்சுக்கணும். வெளியில் போகிறத அதில் நான் இன்று பேச மாட்டேன், மௌன விரதம் இருக்கிறேன் அப்படின்னு முதல்ல காமிக்கணும். அதே மீறி சில பேர் பேச மாட்டீங்களா, ஏன் அப்படின்னு அவள்கிட்ட போய் இல்லை பதில் சொல்கிறது. அதனால் துண்டு சீட்டில் எழுதி வச்சுட்டு மௌன விரதம் இருக்கிற வழக்கம் உண்டு. நானும் ஒரு பீரியடில் இருந்தேன், வாரம் மௌன விரதம்லாம் இருந்தேன். முடியல இந்த உலகத்தில் நம்மளால். வீட்டில் வராகி அம்மன் படம் வைத்து வழிபடலாமா? பண்ணலாமே, தாராளமாக பண்ணலாம். வராகி படம் வீட்டில் வைக்கலாங்க, நல்லது. நான் வச்சுருக்கேன் இவ்வளோ பெரிய படம், பெரிய படம், வராகி படம். 2003 வச்சுருக்கேன். 2003 ஆமாம். வீட்டில் மின் வாசற்படி அருகிலே அதை வைக்கலாமா? வைக்கலாம். கழுதையுடைய படம் மாட்டலாமா? வேண்டாம். அறிவழகன், TS அறிவழகன் கேட்குறார். அவரே தான் அடுத்த கேள்வி. ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துவது ஏன், எதற்காக? அது ரொம்ப காலங்காலமாக இருக்குது, பழைய பழக்கம். அது புதுசாக இப்போ ஒன்றும் வந்ததில்ல. காலமாக ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறது உண்டு. அதுக்கப்புறமா வெத்தலை மாலை சாத்துற பழக்கம் வந்தது. இப்போ வேறு என்னெல்லாமோ சாத்துறாங்க. மாலையில் வெண்ணெய் சாத்துற பழக்கம் உண்டு. வெண்ணெய் வாங்கிட்டு போவோம், சின்னதாக ஒரு 50 கிராம் வெண்ணெய் வாங்கிட்டு போவோம். அதை எடுத்து அப்படியே ஆஞ்சநேயர் மேலே அப்பிடுவாங்க. ராகு காலத்தில் ஏதாவது ஒரு நல்ல செயலை செய்யலாமா? தெரிஞ்சு போய் எதுக்கு பண்ணணும்? ராகு காலத்தில் போய் தெய்வத்தை தேடி சென்று அவருடைய கோவிலில் போய் வழிபடுவது தான் முறை. அப்படி இருக்க அந்த தெய்வம் வெளியே வீதிகளிலே உலா வருவது ஏன்? கோவிலுக்குள்ளே வர முடியாத சில நிர்பந்தத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுக்கணுங்கிறதுக்காக சாமி வெளியே வர்றார். சில பேருக்கு ஏதாவது தீட்டு இருக்கும், ஒரு வருஷத்துக்கு கோயிலுக்கு போகக்கூடாது, அடப்பு இருக்குது, சொந்தக்காரங்க பங்காளிங்க யாராவது போயிட்டாங்க, கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு வீட்டில் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும், கோயிலுக்கு போக முடியலையே, சாமி கும்பிட முடியலையே அப்படின்னு. இந்த விழா காலத்தில் தெருவாக சாமி வீதி உலா வருவார். இந்த வீதி உலா வர்றது எதுக்காகனா எல்லாருக்கும் நம்ம போய் தரிசனம் கொடுக்கணும். நம்மை கோவிலுக்கு தரிசிக்க முடியாதவர்களுக்கு கூட நாம் போய் தரிசனம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடவுள் தரிசனம் கொடுக்குறார். வயசானவங்க, கோயிலுக்கு நடந்து வர முடியாதவங்க இருப்பாங்க, இல்லை ஏதோ இந்த மாதிரி ஒரு அசௌகரியம், தீட்டுக்கிட்டு ஏதாவது ஃபேமிலியில் இருக்கும், அதனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு இருக்கும், அவங்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால் கோவிலுக்கு வர முடியாத பக்தர்களுக்கு அவர்களின்
வீட்டு வாசலுக்கே போய் தரிசனம் கொடுப்பது தான் திருவீதி உலா வருவதின் நோக்கம். ஏன்னா அந்த பெருமாளுக்கு பக்த வத்சலன்னு பேர். பக்தர்களிடம் அவர் வாத்சல்யம் கொண்டவர். வாத்சல்யம், மிகுந்த அபிமானம். 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணு என்கிறார்களே, பொய் சொல்வது நமது சாஸ்திரப்படி பாவம் ஆயிற்று. எப்படி 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலாம்? அது தவறு அல்லவா? 1000 பேரிடம் போய் சொல்லி திருமணம் செய் அப்படிம்பாங்க. 1000 பேரிடம் போய் சொல்லு. அப்போல்லாம் இந்த வெப்சைட்டெல்லாம் கிடையாது. எல்லாம் கிராமத்தில் இருப்பாங்க. ஒரு வீட்டில் பொண்ணு இருக்குது கல்யாண வயசுலன்னா அது எப்படி வெளியே தெரியப்படுத்துறது? 1000 பேரிடம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு. 1000 பேர்கிட்ட போய் சொல்லணும், எங்கள் வீட்டில் இந்த நட்சத்திரம், இந்த ராசி பொண்ணு இருக்குது, யாராவது பொருத்தமான மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி இவங்க போய் சொல்லுவாங்க. ஒருத்தட்டியாக போய் சொல்லுவாங்க. அதுதான் 1000 பேரிடம் போய் சொல்லி. பொய் சொல்லி இல்லை, போய் சொல்லி. இந்த போய் அப்படிங்கிற நெடில் பொய் அப்படின்னு குறியில் மாறிடுது. அது பொய், மாறினது பொய். இந்த கேள்வியை கேட்டிருப்பவர் PS ஜெகநாதன், சென்னை 28, ராமாபுரம் லட்சுமி வடுகநாதன். பொதுவாக சிலர் அதிகமாக தூங்குவார்கள். பஸ்களில் ஏறி உட்கார்ந்தால் கூட தூங்கி விடுவார்கள். சிலர் உறக்கம் வராமல் சிரமப்படுவார்கள். இந்த உறக்கம் வருவதற்கு அயன சயனஸ்தானம் என்று ஜாதகத்தில் உள்ளதா? ஆமாம், 12ஆம் இடம் நல்லா இருந்தால் உறக்கம் வரும். 12ல் சுபகிரகம் இருந்தால் நல்லா தூங்குவாங்க. 12ல் சுக்கன் இருக்கிறவன் தூங்கு முஞ்சியாக இருப்பான். படுத்தோடனே தூங்கிடுவாங்க டப்புன்னு. அப்போ ஆரோக்கியமாக இருப்பாங்கன்னு அர்த்தம். நல்லா தூங்கினா நல்ல ஆரோக்கியம், அது தெரியுமா? தூக்கம் வரலன்னா ஏதோ வியாதி இருக்குதுன்னு அர்த்தம். பயங்கர கவலை இருந்தால் தூக்கம் வராது, பயங்கர பயம் இருந்தால் தூக்கம் வராது, வியாதி இருந்தால் தூக்கம் வராது. அப்போ 12ல் சுக்கரன் புதன் சேர்ந்தால் நல்ல தூக்கம் வரும். நல்ல தூக்கம் வரவங்களுக்கு பயம் இருக்காது, கவலை இருக்காது, வியாதி இருக்காது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதுதான் 12ஆம் இடம்ங்கிற அயன சயன ஸ்தானம். 12ஆம் இடம் ரொம்ப முக்கியம். 7ஆம் இடத்தை பார்க்கும்போது 12ஆம் இடத்தையும் பார்ப்பாங்க கல்யாணத்துக்கு. அது ரொம்ப முக்கியம். 12ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் கணவன் மனைவியுடைய அந்த அந்தரங்க உறவு நல்லாயிருக்கும். அந்தரங்க உறவு, ஆண் பெண் கணவன் மனைவி அந்தரங்க உறவுன்றது இருக்க, அது நல்லா இருக்கணும் இல்லையா? அப்போ தானே குழந்தை பாக்கியெல்லாம் ஏற்படும். அது நல்லா இருக்கிறதுக்கும் 12 முக்கியம். அதனால் திருமண பொருத்தம் பார்க்கும்போது 12ஆம் இடம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க. 12 ரொம்ப மோசமாக இருந்தால் அதுக்கு சரியான ஒரு இல்லற வாழ்க்கை அமையாது, கிடைக்காது. ஏதோ ஒரு காரணத்தினால தட்டி போயிடும். அதனால் உறக்கம் வருவதற்கும் ஜாதகத்திற்கும் தொடர்பு உண்டு. ஜாதகத்தில் 12ஆம் இடத்தை கொண்டு தான் அதை தீர்மானிப்பார்கள். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 4 7 அமர்ந்திருப்பதால் யோகம். 4ஆம் இடமாகிய கேந்திரம் கடகம். கடகத்திற்கு அதிபதி சந்திரன். மேஷத்திற்கு அது நன்மை செய்யும் கிரகம். இப்பொழுது அந்த சந்திரன் 7ஆம் இடமாகிய கேந்திரத்திலே இருக்கிறது. மேஷத்திற்கு 7ஆம் இடம் என்பது துலாம். கடகத்திற்கு அதிபதி துலாமிலே இருக்கிறது. மேஷத்திற்கு 4 7 இருப்பதால் யோகம். நல்ல நாள், நிம்மதியாக இருப்பீங்க. எல்லா பிரச்சனையும் தானே தீந்துடும். சில பிரச்சனை காணாமல் போயிடும். சில நேரத்தில் பெரிய பிரச்சனை வராமல் இருக்கும். அப்புறம் கிட்ட வரும்போது பார்த்தா அது ஒன்றுமே இல்லை, புஷ்ஷுன்னு போயிடும். அந்த மாதிரி நாள் இன்றைக்கி. வீடு நல்லாயிருக்கும், அலுவலகம் நல்லாயிருக்கும், ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் உங்களை நேசிப்பார்கள், உதவிக்கரம் நீட்டுவார்கள். நீங்கள் யாரிடம் போய் உதவி வேண்டும் என்று கேட்கவே மாட்டீர்கள். மேஷ ராசிக்காரங்க ரொம்ப அந்த விஷயத்தில் பிடிவாதமாக இருப்பாங்க. அடுத்தவருடைய உதவியை நாட வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டால் கூட நான் போய் யார்ட்டையும் உதவி நிற்க மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மானஸ்தர்கள். எல்லாத்துக்கும் ப்ரெஸ்டீஜ் பார்ப்பாங்க. நம்மளாம் ப்ரெஷர் குக்கரில் ஒண்டி தான் பார்ப்போம். அவங்களுக்கு எப்போதுமே ப்ரெஸ்டீஜ்னு அதையே சொல்லிட்டு இருப்பாங்க. மேஷ ராசிக்காரங்க ரொம்பவும் அந்த கௌரவ பிரச்சனை பெரிதாக எடுத்துக்கொள்வார்கள். சின்ன விஷயத்துக்கெல்லாம் தனக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும், எனக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எனக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், என்னை கேட்டு தான் எல்லாம் பண்ணணும், இந்த மாதிரிலாம் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா அது முதல் ராசிங்கிறதுனால அந்த முதல் இடத்துல தான் இருக்கணும்னு ஆசைப்படுறது நியாயம்தான். இன்றைக்கி அதுக்கு ஏற்ற மாதிரியே எல்லாம் இருக்கும். உங்கள் அலுவலகத்தில், குடும்பத்தில், நண்பர்கள் மத்தியில் எங்கு சென்றாலும் உங்களுக்கு ஒரு தனி முக்கியத்துவம் இருக்கும். தனித்துவம் வாய்ந்தவராக நீங்கள் விளங்குவீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 7ல் சூரியன் புதன், ராசியில் குரு. ராசியிலே உள்ள குரு 7ஆம் இடத்தை பார்க்கிறது. 7ஆம் இடத்தில் உள்ள சூரியனும் புதனும் குரு பார்வை பெறுகின்றன.
5ஆம் இடத்தை குரு பார்க்கிறது, 5 புதனையும் பார்க்கிறது. 5ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கிறது. கேது இருந்தாலும் கூட வலுவாக இருக்கிறது. 5ஆம் இடம் வலுவாக இருந்தால் என்ன கிடைக்கும்? பூர்வ புண்ணியஸ்தானம். போன ஜென்மாவில் பண்ண புண்ணியத்துக்கெல்லாம் இப்போ பலனை கொடுப்பார் உங்களுக்கு கடவுள். என்ன புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியாது. அதுக்கு எல்லாத்துக்கும் இப்போ பலன் கிடைக்கும். புண்ணியம் பண்ணியிருந்தால் கிடைக்கும். குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள், குடும்பம் நன்றாக இருக்கும், பிள்ளைகளின் முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். 5ஆம் இடம் என்பது உங்களுடைய அடுத்த தலைமுறையை குறிப்பது. உங்களுடைய பிள்ளைகள் தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். எனவே நீங்கள் தக்கார். உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பெயரை தக்க வைப்பார்கள். வெகு சிறப்பான நிலையிலே சில கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. எனவே அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இது விளங்கும். 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறது. 9 10ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. எனவே பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை ஏதாவது ரொம்ப வருஷமாக முடியாமல் மெகா சீரியல் மாதிரி இழுத்தடிச்சிட்டே இருந்ததுன்னா இப்போ அதெல்லாம் முடிவுக்கு வந்துடும். தீராத சொத்து பிரச்சனை இப்பொழுது முடிவுக்கு வரும். பல ஆண்டுகளாக முடிவுக்கு வராத பெரிய பிரச்சனை எல்லாம் கூட இப்போ டப்புன்னு முடிஞ்சிடும். ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். எல்லோரும் வருவாங்க, பேசுவாங்க, கடைசியில் கையெழுத்து போடுவாங்க, எல்லோரும் கட்டி பிடிச்சிக்குவாங்க. நீ அண்ணன், நான் தம்பி, நமக்குள்ளே என்னப்பா சண்டை, இந்த பிடி நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுப்பான். அந்த மாதிரி ஒரு சுமூகமான நல்ல முடிவு எட்டக்கூடிய நேரம். எனவே இது நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி புதனை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. ராசி அதிபதி புதன் சூரியனோடு இணைந்து குரு பார்வை பெறுகிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். 5ஆம் இடத்தில் உள்ள சந்திரன் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கும். சந்திரன் நன்றாக இருப்பதால் சந்தோஷமாக இருப்பீர்கள். சந்திரன் நன்றாக இருந்தால்தான் ஒரு மனிதன் நிம்மதியாக இருக்க முடியும். இல்லைன்னா சந்திரன் நிம்மதியை கெடுத்துரும். நல்ல மனம், நல்ல புத்தி, இது இரண்டையுமே சந்திரன் தான் கொடுக்கும். நல்ல புத்தி இல்லைன்னாலும் பிரச்சனை தான். மதி கெட்டவனாகி விடுவீர்கள். மதி கெடவில்லை. மதி 5ல் இருக்கிறது. ராசிக்கு 5ல் மதி என்னும் சந்திரன் இருக்கிறது. எனவே நீங்கள் மதி நுட்பம் கொண்டவராக இருப்பீர்கள். இது ஒரு நல்ல நாள். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசுகின்ற நல்ல நாள். 8ஆம் இடத்திலே சனி இருக்கிறதே, அஷ்டமச்சனி நடைபெறுகிறதே என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். அது ஒன்றும் செய்யாது, கவலையே படாதங்க. 8 8ல் ஆட்சியாக இருக்கிறான். அது எப்படி உங்களுக்கு தீமை செய்யும்? 8 8ஆம் இடத்திலே ஆட்சியாக இருக்கிறான். அஷ்டமாதிபதி வலுவாக இருக்கிறது. ஆயுள் ஸ்தானாதிபதி வலுவாக இருக்கிறது. எனவே அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சந்திரன் நன்றாக இருக்கிறதே, 4ஆம் இடத்திலே இருக்கிறது. ராசி அதிபதி 4ஆம் இடத்திலே கேந்திரம் பெற்று சுக்கிரன் வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறது. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை ஏற்பட்டு இருக்கிறது. குரு வீடான தனுசிலே சுக்கிரன், சுக்கிரன் வீடான ரிஷபத்திலே குரு, குரு வீட்டில் சுக்கிரன், சுக்கிரன் வீட்டில் குரு. இந்த இடமாற்றம் மிகப்பெரிய நன்மை செய்யும். அதிலும் கடகத்திற்கு அது சற்று அதிகமாக செய்யும். என்றால் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலே குரு அமர்ந்து கொண்டு பரிவர்த்தனையை பெற்றிருக்கிறது. எனவே நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். மாணவர்கள் மேல் படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். நிச்சயமாக நல்ல மதிப்பெண் வாங்கி மெரிட்டோரியஸ் சீட் கிடைக்கும் உங்களுக்கு மேலே படிக்கிறதுக்கு. யாருடைய சிபாரிசும் இல்லாமல் உங்களுடைய மதிப்பெண் போய் பேசுவாங்க. உங்கள் மார்க்கு பேசும். அட்மிஷனுக்கு, ஹையர் எஜுகேஷனுக்கு முயற்சி பண்ணலாம். ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வியாபாரிகளுக்கு நல்ல தனலாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்திலே புதிய பொறுப்புகளை வழங்குவார்கள். ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். கடக ராசிக்கெல்லாம் இப்போ டிரான்ஸ்ஃபர் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். திடீர்னு இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே தூக்கி அடிப்பாங்க. எனவே இப்பொழுது இடமாற்றம் ஏற்பட்டாலும் அதனால் உங்களுக்கு தொழிலில் எந்த பாதிப்பும் வராது. நல்லா இருக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி சூரியன் குருவால் பார்க்கப்படுவது ஒரு யோகம். ராசிக்கு 4ஆம் இடத்திலே புதனோடு இணைந்து புதாதித்ய யோகம் பெற்றிருக்கிறது. சூரியனும் புதனும் 4ல் இணைந்ததால் யோகம். சூரியனும் புதனும் குருவால் பார்க்கப்படுவதால் யோகம். குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றதால் யோகம். 7 7ல் ஆட்சி பலம் பெற்றதால் யோகம். இப்படி பல்வேறு கிரகங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சிம்மத்திற்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றன. எனவே இது ஒரு அற்புதமான நல்ல நாள்.
சிம்ம ராசியிலே உள்ள சிறுவர்கள் முதல் 80 அகவை தாண்டி 1000 பிறை கண்ட பெரியவர்கள் வரை அனைவருக்குமே இப்பொழுது நன்மைகள் நடைபெறும். அவரவர் வயதுக்கு ஏற்ப என்னென்ன நன்மைகள் நடைபெற வேண்டுமோ அதெல்லாம் இப்பொழுது நடைபெறும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசி அதிபதி குருவால் பார்க்கப்படுவது ஒரு யோகம். ராசியை குரு பார்க்கிறது, ராசி அதிபதியை குரு பார்க்கிறது. 2 பார்வையாக பார்க்குது. 5ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறது, 7ஆம் பார்வையாக ராசி அதிபதி புதனை பார்க்குது. அதனால் அது ரொம்ப பெரிய யோகம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். ஏராளமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள கன்னி ராசியினருக்கெல்லாம் அதில் பெரிய வளர்ச்சி ஏற்படும். தனலாபம் கிடைக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வலுவாக காணப்படுகின்றன. எனவே இது ஒரு மிகச் சிறப்பான நாள். துலா ராசியிலே உள்ள அனைவருக்குமே இந்த நாள் நல்ல நாள். துலா ராசியில் சந்திரன் இருக்கிறது. இன்று சந்திரன் துலா ராசியில் இருக்கிறது. துலா ராசி அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கார் சந்திர பகவான். சந்திரம் பச்ச சந்திரம் பஜமானச அந்த சந்திரன் ததறினல் ததறினோ. சந்திரனுக்கு பிடிச்ச ராகமாக இது. அசாவேரின்னு பேர். இதுக்கு பேர் சாவேரி இல்லை, அசாவேரி. எனவே அந்த சந்திரன் இன்றைய தினம் நன்றாக இருப்பதால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். என்ன மாதிரி ஜாலியாக பாட்டுக்கிட்டலாம் பாடிட்டு. நான் பாருங்களேன், எப்போதுமே ஹாப்பியாக இருப்பேன். ஒரு 15 டேஸ் முன்னால் எனக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. அங்கே கூட ஜோக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன் நான் எல்லாருக்கும். எல்லோரும் பார்க்குறாங்க, என்னன்னா இந்த ஆளை பார்த்தா பேஷண்ட்டு மாதிரியே இல்லைன்னு. இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுடைய ரூல்ஸு கட்டுப்போனங்கிறதுக்காக கொஞ்சம் பேஷண்ட்டாக இருந்தேன், அவ்வளோதான். ஐம் நாட் அ பேஷண்ட். எப்போதும் தமாஷா இருக்கணும், எப்போதும் நல்லா இருக்கணும், எப்போதும் சிரித்து பேசணும், கவலைப்படவே கூடாது. நடக்காத விஷயத்தை நினச்சி கவலைப்படக்கூடாது, நடந்ததை நினச்சி சந்தோஷப்படணும். அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை வர வேண்டும். அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப முக்கியம் லைஃப்பில். ஏன்னா கஷ்டம் வராத மனுஷனே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு பீரியடில் ஒரு விதமாக கஷ்டம் வரத்தான் செய்யும். மனுஷனாக பிறந்தால் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். பட் அதுக்காக அழுதுண்டேவா உட்காந்துக்க முடியும் மூலையில் உட்காந்துட்டு? சும்மா தமாஷா இருங்க, ஜாலியாக இருங்க, சிரித்து பேசுங்க, எல்லாத்தையும் கலகலப்பாக பேசுங்க, முடிஞ்சப்பெல்லாம் சாமி கும்பிடுங்க. அப்போ தான் நம்ம நல்லா வாழ முடியும். சோர்ந்து போகக்கூடாது, துவண்டு போகக்கூடாது, சிரித்து வாழ வேண்டும். பிறர் சிரிக்க வாழ்ந்திடாது. அதனால் எப்பொழுதுமே உற்சாகத்துடன் உத்வேகத்துடன் செயல்பட வேண்டும், விவேகத்துடன் செயல்பட வேண்டும். விவேகம் இல்லாத தேகம் ஈடுபடாது. வேகமும் இருக்கணும், விவேகமும் இருக்கணும். அதில் அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நேரம் வந்திருக்கிறது துலா ராசிக்கு. எனவே இன்றைய நாள் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். இன்றைய தினம் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. நாளைய தினம் ராசிக்குள் சந்திரன் வந்து விடுகிறது. 3 கிரக சேர்க்கை. ஏற்கனவே சூரியனும் புதனும் இருக்குது. சந்திரனும் கூட சேர்ந்துடும். 3 கிரகமாகிடும். சூரியன் சந்திரன் புதன் சேர்க்கை ராசியில் நாளை முதல் குரு பார்வையில். இப்போ இன்றைய கிரக நிலவரத்தோட நாளைக்கு இன்னும் நல்லா இருக்குது. ஏன்னா குருச்சந்திரன் நேருக்கு நேராக பார்க்குது. கஜகேசரி யோகம், குருச்சந்திர யோகம்லாம் வருது நாளைக்கு. நாளைக்கு ஏதோ பெரிய நல்லது நடக்க போகுது. நாளைக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம். அது இன்றைக்கே அதுக்கான அறிகுறியெல்லாம் தெரியும், இண்டிகேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். எனவே இந்த நாள் நல்ல நாள். நல்ல தகவல்கள் வந்து சேரும். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெறும். நினைத்ததை நடத்தி காட்டுவீர்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மன வலிமை சற்று அதிகரிக்கும். மனோபலத்தை கொண்டு உடல் பலத்தை நீங்கள் வென்று விடுவீர்கள். உடல் சற்று நலிவுற்றிருந்தாலும் மனோபலம் சிறப்பாக இருப்பதால் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள். உடல் வலிமைக்கும் மன வலிமைக்கும் போட்டி நடைபெறும். அதில் மன வலிமை ஜெயித்து காட்டும். நலிவுற்ற தேகத்தை வைத்துக்கொண்டே நீங்கள் மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் செய்வீர்கள். அத்தகைய ஒரு நல்ல நேரம்.
குடும்பம் அமைதியாக இருக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கும். புத்திரகாரகனாகிய குரு 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறது. உங்கள் ராசியை புத்திரகாரகன் குரு பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தும். உங்கள் அப்பாவுடைய நட்சத்திரத்தில் இல்லைன்னா தாத்தாவோட நட்சத்திரத்தில் உங்களுக்கு குழந்தை பிறக்கும். அப்பா நட்சத்திரம், தாத்தா நட்சத்திரம், பாட்டி நட்சத்திரம், இது உள்ள தான் குழந்தைங்க வரும். இஞ்சி போனால் தாய்மாமா நட்சத்திரத்தில் சில பேருக்கு வரும். புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தாய்மாமா நட்சத்திரத்தில் பிறக்கும். சூரியன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தாத்தா நட்சத்திரம். சூரியன் ராகு சேர்ந்துருந்தால் கொள்ளு தாத்தா நட்சத்திரம். இப்படிலாம் நிறைய கணக்கு இருக்குது. ஆனால் அந்தந்த ஃபேமிலியில் உள்ள நட்சத்திரங்கள் தான் திரும்ப திரும்ப வரும். நம்ம ஊரில் ஒரே நட்சத்திரத்தில் ஒரே வீட்டில் இருந்தால் உடனே அதை பயமுறுத்துகிறாங்க சில பேர். ஐயோ ஒரே நட்சத்திரமா 2 பேருக்கும், இப்போ யாராவது ஒருத்தர் வீட்டை விட்டு ஓடிடுங்கன்றான். எங்கே ஓடுவான் அவன்? சின்ன குழந்தை தெரிஞ்ச ஒருத்தருங்க, அவர் நட்சத்திரத்தில் அவருக்கு குழந்தை பிறந்துருத்துங்க. அவர் பிறக்கிற குழந்தை அவர் மாதிரி தானே இருக்கும். பிள்ளை யாரை மாதிரி இருக்கும்? ஃபேஸ் மட்டும் சாயெல்லாம் இருக்கும், நட்சத்திரம் வரக்கூடாதான். என்னங்க எப்படிங்க முடியும்? கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி பாருங்களேன். அப்பா மாதிரியே மூஞ்சி இருக்குது, நட்சத்திரம் ஏன் அப்பா மாதிரி வரக்கூடாது? என்ன தப்பு? அது அப்படி தான் வரும். அவரையை போட்டால் துவரையாக முளைக்கும், அவரை தான் முளைக்கும். அப்பா மாதிரியே தான் இருக்கும் ஃபேஸு, பல் வரிசை, கண், நட்சத்திரம், ராசி, லக்னம், ஜாதக கட்டம் எல்லாத்துலேயும் அப்பாவுடைய சாயல் இருக்கும், இருக்க வேண்டும், இருப்பதில் தவறு இல்லை. இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. உங்கள் நட்சத்திரம் இல்லைன்னா உங்கள் அப்பா நட்சத்திரம் இல்லைன்னா உங்கள் தாத்தா நட்சத்திரம், அதில் குழந்தை பிறக்கும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். 12 குடையவன் 8ஆம் இடம் சென்று நீச்சபங்க ராஜயோகமும் பெற்று விபரீத ராஜயோகமும் பெற்றிருக்கிறது. டபுள் தமாக்கா. தனுசு ராசிக்காரங்களுக்கு திடீர் தலைவர் போஸ்ட் கிடைக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர்னு ராஜ்யசபா சீட் கிடைக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு ஹானரரி போஸ்ட் கிடைக்கலாம். அரசாங்கத்தில் பச்சை இங்கில் கையெழுத்து போடுற ஒரு பெரிய போஸ்ட் கிடைக்கலாம். கௌரவம் மிக்க பவர்ஃபுல் போஸ்ட் தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ கிடைக்கும். அதுவும் எதிர்பாராததாக இருக்கும். மிகப்பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது தனுசு ராசிக்கு இருக்கிறது. ஏதாவது சான்ஸ் கிடச்சா சரின்னு சொல்லிடுங்க, யோசிக்காதீங்க. யோசிச்சிங்கன்னா அதுக்குள்ள அர்த்தம் வந்துடும், டக்குன்னு பூந்துடும் வேற ஒருத்தம் வந்து. மகர ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 11 குடையவன் 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு நன்மைகளை செய்து கொண்டு இருக்கிறது. 7 குடையவன் 10ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு நன்மைகளை செய்து கொண்டு இருக்கிறது. நாளை தினம் 7-11 குடையவர்கள் பரிவர்த்தனையும் ஏற்பட போகிறது. 5ஆம் இடத்திலே உள்ள குரு ராசியை பார்க்கிறது. எனவே மகர ராசிக்கு இப்பொழுது எல்லா நன்மைகளும் நடைபெறும், சுலபமாக நடைபெறும். தொட்டதெல்லாம் சக்ஸஸ். இங்கே ரொம்பலாம் கஷ்டப்பட்டு எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டு புல்டோசர்லாம் வச்செல்லாம் நகர்த்த வேண்டாம். புல்டோசர் ராஜெலாம் கிடையாதுங்க. நீங்கள் இங்கே சும்மா அப்படி லேசாக அப்படி பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். அப்படி ஒரு யோகம், அப்படி ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. மேக் யூஸ் ஆஃப் இட். ரொம்ப வருஷமாக நீங்கள் ட்ரை பண்ணி யாரையோ விட்டு சொல்லி ப்ரெஷர் பண்ணி வராத பணம் ஏதாவது இருந்ததுன்னா இப்போ ஃபோன் பண்ணி, என்ன சார் என்னாச்சு, அது கிடச்சிருத்தா, பணம் தரீங்களான்னு சொன்னால், இதோ இப்போ கொண்டு தரேனே அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுத்துருவோம். இட் வில் ஹேப்பன். வியாபாரம், பண விஷயம், குடும்ப விஷயம், குடும்ப பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், அலுவலகத்திலே உள்ள உட்பூசல், கோல்டு வார் எல்லாமே இப்போ முடிவுக்கு வரும். ரொம்ப நல்ல நேரம். கும்பராசிக்கு இன்றைய நாள் நல்ல தகவல் சேரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது. பல ஆண்டுகளாக நடைபெறாத சுப நிகழ்ச்சி இப்பொழுது நடக்கும். அதற்கான கிரீன் சிக்னல் கிடச்சிரும். உங்களுக்கு ஹாப்பியாக இருப்பீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க. வியாபாரத்தில் பெரிய பணம் வரும், பெரிய அமௌண்ட், பிக் மணியெல்லாம் பார்ப்பீங்க. யூ வில் சி பிக் மணி. இவ்வளோ சைபர்லாம் அட் அ டைம் பார்த்ததே கிடையாது. இவ்வளவு சைபரா அப்படின்னு எண்ணுவீங்க. 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், ஐயோ கோடி, 10 கோடி, அந்த மாதிரி எண்ணிகிட்டே போவீங்க சைபரை. 1, 10, 100, 1000, 10,000 அப்படிலாம் எண்ணுவீங்க. செமையாக வரும் பணம். கொட்டான கொட்ட போகிறது. மழை கொட்டுதோ இல்லையோ பணம் கொட்டும் உங்களுக்கு. மீன ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறது. நாளைக்கு காலை 7:12 முடிவடைகிறது. எனவே அமைதியாக இருக்க வேண்டும், இறை வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும், சாமியை கும்பிடுங்க. இன்றைக்கி கும்பிட்டுக்கிட்டே இருங்க. இன்றைக்கி உங்கள் வேலை கடமை தவிர மற்ற நேரம் எல்லாம் சாமி கும்பிடுங்க. மிகச்சிறப்பான நன்மைகள் நாளை முதல் நடைபெறப் போகின்றன. எனவே இன்று ஒரு நாள் அமைதியாக இருங்க, பேசாதீங்க, வேறு எல்லாம் பண்ணுங்கள். நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். நீங்கள் வெளியில் போங்க, வாங்க, உங்கள் கடமைகளெல்லாம் பண்ணுங்கள், வேலையெல்லாம் பண்ணுங்கள். ஆனால் பேசும்போது மட்டும் சைலண்ட்டாக ஆகிடுங்க. ரொம்ப யோசிச்சு ஒரு வேர்டாக பேசணும்.
நீங்கள் எது சொன்னாலும் அதை வந்து வேணும்னே தப்பு அர்த்தம் எடுப்பாங்க, கண்டுபிடிப்பாங்க. அதில் என்ன தப்பு கண்டுபிடிக்கலான்னு யோசிச்சு அதெல்லாம் மிஸ்டேக் கண்டுபிடிப்பாங்க. விட்டுருங்க, சைலண்ட்டாக விட்டுருங்க. சைலண்ட்டாக இருந்தால் இவ்வளோ கேள்வி கேட்குறேன், பதிலே சொல்லாமல் இருக்க பாடுறவன் இன்னும் திமிர் பற்றி அவனுக்கு சொன்னால் சொல்லிட்டு போட்டோம். பதில் சொன்னாலும் பிரச்சனை வரும், அது சொல்லாமல் பிரச்சனை வரட்டுமே. அப்படியே விட்டுருங்க, சைலண்ட்டாக விட்டுருங்க, அதுதான் நல்லது. நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் அமாவாசை, கார்த்திகை மாதத்து அமாவாசை நாளைய தினம். கார்த்திகை மாதத்து அமாவாசை அன்னைக்கு திருவிசைநல்லூரில் ஸ்ரீதர ஐயாவாள் வீட்டில் அவருடைய ஆராதனை நடக்கும். திருவிசைநல்லூர் ஸ்ரீதர ஐயாவாள் அப்படின்னு ஒரு மகான் இருந்தார், ஒரு 250 வருஷம் முன்னால். ஏதோ திரேதாயுகம்லாம் இல்லை, இப்போ 250 இயர்ஸ் பேக். ஸ்ரீதர ஐயாவாள்னு பேர். அவர் வந்து இப்படியே பாடிட்டே நேராக போனார். திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்காக போனார். அப்படியே உள்ளே போனார். ஒரு பளிச்சுன்னு ஒரு லைட்டு, ஒரு மின்னல் மாதிரி ஒரு ஒளி வந்தது. இவர் காணாமல் போயிட்டார். பூத உடலோடு சிவனிடம் ஐக்கியமானவர். சமீபத்தில் நடந்தது. பூத உடலோடு சிவன் லிங்கத்தில் போய் அப்படியே ஐக்கியமாயிட்டார். திருவிசைநல்லூர் ஸ்ரீதர ஐயாவாள் பெரிய மகான். ஆனால் பார்க்குறதுக்கு எளிமையாக இருப்பார். பாட்டுக்கிட்டெல்லாம் பாடிட்டு இருப்பார், பஜனை எல்லாம் பண்ணுவார். அவருடைய பெருமை உலகிற்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்னு சிவபெருமான் திருவுளம் கொள்கிறார். அவர் வந்து தெலுங்கு ஐயர். ஸ்ரீதர ஐயாவாள் பிராமின். அவங்க வீட்டில் திவசம், அப்பாவுடைய திவசம். அவர் கிரகஸ்தன் தான், அவர் ஃபேமிலியோடு தான் இருந்தார். அவங்க அப்பா திவசம் நடக்கும்போது ஒரு பிராமின் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, வீட்டிலலாம் கழுவி விட்டு அடுப்பெல்லாம் கழுவி எல்லாம் பண்ணி புதுசாக மளிகை சாமான்லாம் வாங்கி சமையல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் சமைச்சிட்ருக்காங்க. அப்போ வாசலில் ஒரு பிச்சைக்காரன், ஐயா பசிக்குதே அப்படின்றான். இவர் எட்டி பார்க்குறார். பார்த்தா பட்டையோ விபூதி, கழுத்தில் ருத்ராட்ச மாலை, சடை. ஓம் நம சிவாயா, சாப்பிட ஏதாவது கொடுங்களேன்றான். ஐயோ, சிவனுடைய பேரை சொல்லிட்டான், அவனை எப்படி சாப்பிட போடாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீட்டில் சமைச்சு வச்சுருக்க கொண்டு போய் போட்டுறார். சமையல் ஆகிட்டுருக்கு, பாதி சமையல் ஆகிருக்கு. அதுலேருந்து எதையோ கொண்டு போய் இருந்தார் சாப்பிட சொல்லி கொடுத்துட்றார். ஏன்னா ஓம் நம சிவாயன்னு சொல்லி ஒருத்தன் வந்து திருவோடை வச்சுட்டு ஒரு சிவனடியார் வந்து வீட்டு வாசலில் பிச்சை கேட்குறார். பசிக்குது, எனக்கு பிச்சை போடுங்கன்னு கேட்குறான். வாயை திறந்து எப்படி கொடுக்காமல் இருப்பேன்னு சொல்லி கொண்டு போய் போட்டுறார். ஆனால் வீட்டில் அது ஒரு பெரிய அந்த வட்டாரத்தில் அது ஒரு பெரிய சர்ச்சையாகிடுது. இன்றைக்கி உங்கள் அப்பா திவசம், நீ எப்படி யாரோ ஒருத்தனுக்கு சோறு போடுவேன், தப்பு. அப்போ உங்கள் வீட்டுக்கு திவசம் பண்ணி வைக்கிறதுக்கு நாங்கள்லாம் வரமாட்டோம் அப்படின்னு அங்கே இருக்கிற இந்த வேதம் படித்தவங்க ஐயருங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்னப்பா வீட்டில் ஸ்ராத்தம் இன்றைக்கி யாருமே சாப்பிடக்கூடாது, அப்படி இருக்கும்போது நீ எப்படி யாரோ கேட்டாங்கன்னு சொல்லி இதை கொண்டே போட்டுட்டேன், நாங்களாம் இங்கே வந்து இதெல்லாம் பண்ண வைக்க மாட்டோம், தேவசம்லாம் பண்ணி வைக்க மாட்டோம்னு சொல்லி இவங்களாம் கோச்சிட்டு போயிட்டாங்க. இவர் உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ, அப்பா தேவசம் நின்று போச்சு, நம்ம கடமையில் தவறிட்டா அப்புறமா பித்திருக்களுடைய சாபம் கிடச்சிருமே அப்படின்னு. உடனே அவங்களாம் சொல்கிறாங்க, நீ வந்து கங்கை ஜலத்தை கொண்டு வந்து வீட்டை ஃபுல்லாக கழுவு, சுத்தப்படுத்து, அதுக்கப்புறம் மறுபடியும் அப்போ தான் நாங்களாம் வருவோன்றாங்க. எங்கேருந்து அவர் எங்கேயோ கும்பகோணத்துக்கிட்ட திருவிசைநல்லூரில் இருக்கார், கங்கையிலேருந்து தண்ணியை கொண்டாடுறார். அவங்களாம் கங்கைக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு. உடனே சிவனை தியானம் பண்ணி ஒரு பாட்டு பாடுறார். இந்த மாதிரி ஒரு சோதனை எனக்கு கொடுத்துட்டே, நான் ஒரு குடும்பஸ்தன், எங்கள் அப்பாவுக்கு திதி கொடுக்கணும், இவங்கெல்லாம் வந்து கங்கையிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து சுத்தப்படுத்தினா தான் வீட்டில் திவசம் பண்ணலாம், அப்போ தான் நாங்கள்லாம் வருவோம், அப்போ தான் சாப்பிடுவோன்றாங்களே, நான் எங்கே போவேன் கங்கைக்கு அப்படின்னு. உடனே சிவபெருமான் சிரிச்சிட்டே தலையிலேருந்து கங்கை கொஞ்சம் அப்படி ஒரு துளி அப்படி போடுறாரு. அங்கே தட்டான்னு அருவி கொட்டுது. எங்கன்னு பார்த்தா சத்தன்னு பார்த்தா இவர் வீட்டு கிணத்துல கங்கை தண்ணி கொட்டுது. சிவபெருமானுடைய சிரசிலிருந்து அந்த கங்கை ஒரு சின்ன துளி நீர் அவர் அனுப்புறது கும்பகோணத்துக்கிட்ட இருக்கிற திருவிசைநல்லூரில் ஸ்ரீதர ஐயாவாள் வீட்டு கணத்துக்குள்ள அருவி கொட்டுது. மேலேருந்து அருவி கணத்தில் கொட்டுது. இப்படி ஒரு அதிசயம். உடனே எல்லாரும் பயந்துடுறாங்க. இவ்வளோ சக்தியா, என்ன இது, ஏன் அந்த இடத்துலேருந்து அருவி வருது, தண்ணி கொட்டுது, கங்காச்சலம் கொட்டுது. உடனே நியூஸ் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. ஸ்ரீதர ஐயாவாள் வீட்டில் கங்கை ஜலம் கொட்டுது, ஓடிவாங்கன்னு பார்த்தா ஊரே திரண்டு வருது. அது மாட்டில் ஆறு மாதிரி வெள்ளை பெருக்காக ஓடுது, வீடு ஃபுல்லாக ஓடுது, தெரு ஃபுல்லாக ஓடுது, அந்த அக்ரகாரம் ஃபுல்லாக கங்கை ஜலம். அப்புறமா தான் இவ்வளவு பெரிய மகானாய்வர், தெரியாமல் நம்ம சாதாரண விஷயத்தை போய் பெருசுப்படுத்தி பேசிட்டோமே அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா இவருடைய பக்தியை சோதிக்கிறதுக்காக பிச்சைக்காரன் வேஷத்தில் வந்தது யாருன்னு பார்த்தா அந்த சிவபெருமான். அவர் அசரீரியாக சொல்கிறார், நான் தான் ஒன்று வந்து பிக்ஷாவன் பவதி பிக்ஷாந்தேகின்னு வந்து கேட்டதே நான் தான் அப்படின்னு சிவன் அசரீரியாக சொல்கிறார். இவரை சோதித்து பார்க்கறதுக்காக அந்த யாசகர்
உருவிலே பிச்சைக்காரர் வடிவில் வந்ததே யாருன்னா சிவபெருமான். ஏன்னா இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தால் தான் இவர் எவ்வளோ பெரிய மகான்கிறது உலகத்துக்கு தெரியும். ரெண்டாவது, அவர் தன்னோடு சேர வேண்டிய நேரம் வந்து விட்டது. மனித வாழ்க்கையை முடித்து கொண்டு தன்னோடு வந்து அவர் இணைய வேண்டும் என்பதற்காக இறைவன் அந்த திருவிளையாடலை நடத்துகிறார்.